Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட Pure Science, Botany and Zoology ஸ்டூடண்ட்ஸ்க்கான சென்டம் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பயாலஜி, பாட்னி, சுவாலஜின்னு அப்லோட் பண்ணோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸுக்குன்னு தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களை நம்பி நான் தனியாகவே பியூர் சயின்ஸுக்கு வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் போதும். குவார்டர்லி எக்ஸாமில் நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ் வச்சு நீங்கள் பாட்னி அண்ட் சுவாலஜி எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடியிலுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தோம் சென்டம் சேலஞ்ச் செகண்ட் மிட் டர்முக்கு அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதை அப்லோட் பண்ணுறோம். ஸோ எஸ் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸாவது நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது போய் சேரும். ஏன்னா நம்ம வீடியோஸ் அதிகமாக யாருமே லைக் பண்ணுறதே கிடையாது. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குறிப்பாக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறேங்க. எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம சொன்ன கொஷின் வரலன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு நீங்கள் சொன்னதே வரல அப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி 90% எல்லா கொஷினும் செக் பண்ணி பார்த்தது. அதில் 5 மார்க்ஸு 3 மார்க்ஸு எது இந்த சாய்ஸ் தவிர மற்றது எல்லாமே நம்ம ஆன்சர்ஸ் பண்ணலாம். நீங்கள் 1 மார்க்ஸ் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு சில இடத்துல மட்டும் ஒரு 5 மார்க்ஸ் இந்த மாதிரி டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா, பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த அளவுக்கு மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். செகண்ட் மிட் டர்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அல்லது பப்ளிக் எக்ஸாம்ஸில் நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. நமக்கு பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். முக்கியமான கொஷின், இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே. சரிங்களா, இந்த வீடியோவில் சுவாலஜி, சரிங்களா, பியூர் சயின்ஸ் சுவாலஜி அந்த பியூர் சயின்ஸ் பாட்னியில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷினை பார்ப்போம். பாட்னியில் 6th லெசனும் சுவாலஜியில் 10th லெசனும் பார்ப்போம். ஸோ புக்கு பக்கத்தில் வச்சுருந்தேன் எடுத்து வச்சு இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்டீரியர் கொஷின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். பிளேலிஸ்ட்டில் நம்ம பயாலஜினே தனியாக கொடுத்துருக்கோம். பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜிக்குனே தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுடைய புக்ஸை எடுத்து வச்சிங்க. ஃபஸ்ட்டு பாட்னி, சரிங்களா. நம்ம இந்த பாட்னியில் 6வது லெசனு, பியூர் சயின்ஸ் சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 10வது லெசன். கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமாக தான் இருக்கும். இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே. இந்த 6, 7, 8 ஈகாலஜி லெசனு ஈஸியாக ஜாலியாக படிக்கலாம். ஸோ கவலை இல்லாமல் படிங்க. ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா, பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது என்னென்னா நமக்கு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறீங்க. அது ஜஸ்ட்டு பாஸே பண்ண தேவை. சரிங்களா, நமக்கு ஜஸ்ட்டு பாஸ்னால் 45 மார்க் ஈஸியாக நமக்கு வந்துடும். அதுக்கு 1 மார்க்கு ஒரு 4-5 2 மார்க்ஸ் படித்தாலே போதும். மோஸ்ட்லி அதிகப்படியான மார்க்ஸ் எடுக்கலாம். உங்களுடைய கட் ஆஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு பாட்னி அண்ட் சுவாலஜி யூஸ் பண்ணி படிச்சிருங்க. சரிங்களா, 90க்கு மேலே எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு எடுத்திருக்காங்க 96, 90 above இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ நடந்த குவார்டர்லி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 90க்கு மேலேயும் எடுத்திருக்காங்க. சரிங்களா, ஸோ அவங்களும் உங்களை மாதிரி தான் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ தொடர்ந்து நம்ம கண்டினியூவாக படிச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலாக அல்லது ப்ரைவேட் ஸ்கூலாக அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6th லெசன் ஈகாலஜி லெசனு 6வது லெசன் எடுத்துங்க. தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம். அதில் ஃபஸ்ட்டு டிஃபைன் ஈகாலஜி. எந்த ஒரு டைட்டில் படித்தாலும் அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். இப்போ மரபியல் படிக்கிறீங்கன்னா மரபியல் என்றால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அதுக்கடுத்து 21, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ 21வது கொஷினை நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 22 சூழ்நிலையில் சமாளனங்கள், ஈகாலஜிக்கல் ஈக்குவலன்ட்னு இருக்கும், அதை படிச்சிருங்க. 23 புவி வாழிடம், செயல் வாழிடம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த சென்டம் சேலஞ்சு கண்டினியூ ஆகணுமா வேணாமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். சரிங்களா, நமக்கு வியூவர்ஸே கம்மி தான். ஸோ அது அதிகப்படுத்துறதும் கம்மியாக்குறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ பார்த்து செஞ்சு விடுங்க. 24வது கொஷின் யூரி தெர்மல் ஸ்டீனோ தெர்மல்னு இருக்கும். நம்ம பாட்னிலையுமே சுவாலஜிலுமே படிச்சிருப்பீங்க, அந்த கொஷின் வரும். சரிங்களா, அதனால் 24 இது படிச்சிருங்க. அதுக்கடுத்து 26 தாவரங்களால் சீரமைக்கப்படுதல், ஃபைட்டோ ரெமிடேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இந்த ஆல்பிடோ எஃபெக்ட் 27 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஷினை என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து 29 மண் உருவாக்கம் அப்படிங்கிற கொஷின், இந்த கொஷினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து மண் அடுக்கு, அது 5 மார்க்ஸில் கேட்பாங்க, அதை பார்த்துருக்கலாம். அதுக்கடுத்து 30வது கொஷின் மணற்பாங்கான
மண் சாகுபடி கேட்டுறதுல இந்த 30வது கொஸ்டின் படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 32. ஸோ 31மே வரும். ஏன்னா எல்லா கொஸ்டினும் சொல்கிறேன், இதுக்கு நான் எல்லாமே படிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கலாம். இதில் மட்டும்தான் அதிகம். 7th லெசன் 8th லெசன்லாம் கம்மி. ஸோ இந்த லெசனு கொஞ்சம் பெரிய லெசனும் கூட சரிங்களா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 36 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ 36 கொஸ்டினை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 37 இங்கே பார்க்குறப்ப நம்ம இன்டீரியரில் சொல்லும்போது இந்த கொஸ்டின்லாம் சொல்லுவோம் சரிங்களா. இங்கே 3 வகையான பிளான்ட் நம்ம வந்து படிப்போம். ஜீரோஃபைட்டிக்கு, ஹாலோஃபைட்டிக் உப்பு நீரில் இருக்கக்கூடியது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வறண்ட நிலத்தில் இருக்கக்கூடியது, அதுக்கடுத்து நார்மலாக இருக்கக்கூடியது சரிங்களா. இங்கே வந்து நார்மலாக இருக்கிறத விட நமக்கு வந்து இந்த ஜீரோஃபைட்டிக் கேட்பாங்க. வறண்ட நில தாவரத்தோட உள்ளமைப்பியல் தகவமைப்பு, புற அமைப்பியல் தகவமைப்பு, இந்த மாதிரி எது வேணாலும் கேட்கலாம். ஸோ அதை இன்டீரியர் சொல்லும்போது நம்ம இன்டீரியர் கொஸ்டினாக சொல்லுவோம். 39வது கொஸ்டின் இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. விவி பேரி மெத்தடு சரிங்களா, கனிக்குள் விதை முளைத்தல்னு சொல்லுவோம். இந்த 40வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய டைம் திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க, வெப்ப அடுக்கமைவு அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 42 மிமிக் ஆஃப் ஃபில்லி அப்படிங்கிற கொஸ்டினும் இதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 43 சீட் பால். இந்த 41 யாராவது படிக்க முடியுமோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 45 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 மார்க்ஸில் கேட்பாங்க, கூட்டு பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 47 ஸோ பியூ சயின்ஸுங்கிறதுனால உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கடுத்து 49 படிச்சிருங்க. இந்த 48வது கொஸ்டின் வந்து 5 மார்க்ஸ். லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க, மண் அடுக்கமைவுனா என்ன, அதோட வெவ்வேறு இது நடத்தியிருந்தாங்கன்னா ஓஏபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம் அந்த கொஸ்டின்லாம் சரிங்களா. இதில் எல்லாமே ஈஸி தான், நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணி அதை வந்து மைண்டில் ஏற்றிட்டா போதும். அதே போல் 51 இருக்குது பாருங்கள், அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் சரிங்களா. இந்த 51வது கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 53, அதுக்கடுத்து 54 சரிங்களா. மோஸ்ட்லி பயாலஜி பொறுத்த வரைக்கும் புக் பேக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டினே கேட்குறாங்கன்னு தெரியல, எங்களுக்குலாம் ஒரு சில கொஸ்டின் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அடுத்த வீடியோவில் எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க சரிங்களா. ஏன்னா பயாலஜிக்குன்னு ஒரு சில இதெல்லாமே இருக்குது. நம்ம எப்போ படிக்க போனாலும் அதோட டெஃபினேஷன் படிச்சிடணும். ஒரு டைட்டில் படிக்கிறோம் அப்படின்னா அதோட டெஃபினேஷன் படிச்சிடும் சரிங்களா. அதில் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே வந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூழ்நிலையில் படிக்கணும்னா சூழ்நிலையிலோட வந்து என்ன பண்ணணும், டெஃபினேஷன் படிச்சிடணும். அதில் ஏதாவது டைப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டைப்ஸை படிச்சிருங்க. சுய சூழ்நிலையில் இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா, கூட்டு சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட டைப் படிச்சிங்கன்னா அது ஒரு 2 மார்க் கொஸ்டின் நமக்கு என்ன பண்ணிடும், மாறிடும் சரிங்களா. அதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து பியூ சயின்ஸ் சுவாலஜி புக் எடுத்து வச்சிங்க. லெசன் நம்பர் 10 அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பியல்னு இருக்கும். ஸோ அதை வந்து படிச்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டின் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் இன்சுலின் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ரோசி 14வது கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 15 ஆர்டிஎன்ஏ வந்து தொழில்நுட்பத்திற்கு முன்னாடி எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறது இருக்கும், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நிறைய கொஸ்டின் இருக்குது. ஸோ மினிமம் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. 18வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து ஏடிஏ குறைபாடு. ஸோ அந்த ஹெச்ஐவி கொஸ்டின்லாம் ஜென்ரல் கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஸோ எலிசா பரிசோதனை ஒரே புரியுமா ஆம்னினில் இது வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 21 இதெல்லாம் கட்டாயமாக படிச்சிருங்க. சொல்லக்கூடிய கொஸ்டினாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்டாயமாக படிச்சிருங்க. டிஎன்ஏ வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதேமாதிரி 22 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 22வது கொஸ்டினை என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 26 ஸோ 26 ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த கொஸ்டினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து 28 27 இதெல்லாமே 5 மார்க்ஸ். இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே 5 மார்க்ஸு. ஸோ 29 30 இது எல்லாமே 5 மார்க்கு. இது எல்லாமே நிறைய டைம் திருப்பி கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ் சரிங்களா. 26லேருந்து 30 வரைக்கும் கண்டினியூவாக நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின், ஏற்கனவே கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம், நீங்கள் அது கூட ஜஸ்ட்டு ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா இனிமேல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படிக்கிறது
ஆஃப் இயர்லிக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் படிக்கணும். ஏன்னா இப்போ படிக்கிறது தான் ஆஃப் இயர்லியில் என்ன பண்ண போகிறாங்க கேட்க போகிறாங்க. அதுக்கடுத்து ரிவிஷன் ஆஃப் இயர்லிக்கு எவ்வளோ இருக்குன்னு 1 மந்த் தான் பேலன்ஸ் இருக்குது. அதுமாதிரி செகண்ட் மிட் டேர்முக்கு ஒரு 20 days சரிங்களா. செகண்ட் மிட் டேர்ம் முடிஞ்ச ஒரு 10 to 15 days ஆஃப் இயர்லி நமக்கு வந்து வந்துடும். ஆஃப் இயர்லியில் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும் படிக்கணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய 20% ஆஃப் போர்ஷனை இப்போயே வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுறேங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.